நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோஸ். இன்னைக்கு நம்ம உலக செய்திகள்ல ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயத்த பேச போறோம். ஒன்று, அமெரிக்கா ஈரான்கிட்ட என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்க ஒரு 4-5 ஐட்டம் ஈரான் சொன்னாங்க, எங்களோட இப்படி இப்படிலாம் வேணும்னு சொல்லி. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, எப்படி பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க பதில் கரெக்டான எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்த்தோன்னு உங்களுக்கு நமக்கே தெரியும். அது ஒன்று. இன்னொன்று ட்ரோன் அட்டாக் ஆன் அபுதாபி அட்டாமிக் பவர் பிளான்ட். பொதுவாக நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அரபு நாடுகளில் இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அபுதாபியில் ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது எப்படின்னா, இங்கே ட்ரோன் அட்டாக் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆதரவு எப்பவுமே நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, நம்பர் 1 அபுதாபியில எங்க இருக்கு அப்படின்னா, அது அந்த அல் தாஃப்ராவோட ஒரு ஓரத்துல, அது எப்படின்னா அந்த மிலிட்ரி பேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, அல் தாஃப்ரா சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு ஓரத்துல கிட்டத்தட்ட அபுதாபி சிட்டி இருக்கு இல்லையா, அந்த அபுதாபி சிட்டில இருந்து ஏறக்குறைய 230 கிலோமீட்டர் தள்ளி அங்க இருக்கு. அது டுவர்ட்ஸ் மேல அப்படி போனா டுவர்ட்ஸ் கத்தார் அப்படி போகலாம். அங்க என்னது பரக்கா அப்படின்னு ஒரு ஏரியா. ஸோ பரக்கா ஏரியால ஒரு 4 டோம், அது அந்த ரியாக்டர் அது வச்சு, ஒரு ரியாக்டர் 1400 மெகாவாட். ஸோ 4 ரியாக்டர் 5600 மெகாவாட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பேசிடலாம். ஏன்னா இப்போ குரூட் ஆயில் கிடைக்கிற இடத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. சரி, அது எவ்வளவு எப்படி என்ன மாதிரி டீட்டெயில் அதை இப்போ நம்ம இதுக்கான கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பக்கம் ருவைஸ் சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அபுதாபியில் ருவைஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன ஆயில் ரிஃபைனரி அல்லது ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம். அந்த ருவைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர், எக்ஸாக்டா போட்டிருக்காங்க 53 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ ருவைஸ்ல இருந்து 50 கிலோமீட்டர், அபுதாபிலேருந்து 230 கிலோமீட்டர். அப்படிங்கும்போது சிட்டிக்கு உள்ள இல்லாம சிட்டில இருந்து ஓரளவு சேஃபு. ஆனா என்னன்னா, அங்க அடிச்சு ஏதாவது ரேடியேஷன் வெளியே வந்தா அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு கணக்கு இல்லை. ஏன்னா இது 90% என்ரிச் பண்ண அந்த யுரேனியம் வெடிச்சு செதறினா அதோட அழிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரியாக்டருக்கு தேவைப்படுறது ஒரு 3 to 7% என்ரிச்மெண்ட் தான். இப்போ ஈரான்ல கையில வச்சிருக்க 450 கிலோ வச்சிருக்குது அப்படின்னா அது 60% என்ட்ரின்னு சொல்றாங்க. ஆனா 90% கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல்ல இங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5600 மெகாவாட் ப்ரொடக்ஷனுக்கு அது ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு 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 இன்ச்சு, ஒரு சின்ன பெல்லட், ஒரு இன்ச் நீளத்துக்கு குச்சி மாதிரி ஒரு யுரேனியம் கிடைச்சதுன்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ, 1 டன் கோல் இருக்கு இல்லையா நிலக்கரி, அதுக்கு சமம். அப்போ நம்ம ஒரு 10,000 அல்லது 10,000 ஒரு 10 டன் கோல் நிலக்கரி எரிச்சோம்னா எவ்வளோ நமக்கு எனர்ஜி, எவ்வளோ வெப்பம் கிடைக்குதோ, அது ஒரு 10 இன்ச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பென்சில் வச்சுக்கோமே, ஒரு 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 3/4 அடி பென்சில், அந்த பென்சில் அளவுக்கு யுரேனியம் கிடைச்சா போதும், இந்த 10 டன் இது எரிக்கிற அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறதா இதோட முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 APR 1400 ரியாக்டர்ஸ் அண்டு 5600 மெகாவாட்ஸ். இது எவ்வளோன்னா ஒரு 25% மொத்த யுஏஇ அதுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை இது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தம் அது கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 18,000 பிளஸ் மெகாவாட் அங்கே யுஏஇக்கு தேவைப்படுது. சரி, அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 21,000 மெகாவாட் தேவைப்படுது. அப்போ மொத்த யுஏஇக்கு தேவைப்படுற பவரை விட
தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஒரு 3 மெகாவாட் அதிகமா தேவைப்படுது. அப்ப தமிழ்நாட்டோட கன்சம்ப்ஷன் என்ன காரணம்? வெறுமனே நம்ம மக்கள் வாழ்ற வீடு மட்டும் இல்ல. இண்டஸ்ட்ரீஸ் நெறையா இருக்கு. பிளஸ் வந்து மெட்ரோ ரயில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு இல்லையா? நமக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரியுது. சரி. இது வந்து இந்த ஏரியா, அதாவது இதுல அந்த ரியாக்டர் சுத்தி இருக்கிற மொத்த ஏரியா எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து 8 கிலோமீட்டர் நீளமும், ஒரு 1 கிலோமீட்டர் 1.8 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த இடம். ஓகே. இந்த இது வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 1440 ஹெக்டேர் அப்படி இல்லைன்னா 3600 ஏக்கர். ஓகே. இந்த அ அ பராக்கா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது அமைஞ்சிருக்க இடத்துக்கோட மொத்த ஏரியா வந்து 3600 ஏக்கர். சரி. அப்ப நமக்கு இங்க கல்பாக்கத்த கம்பேர் பண்ணுவோமே. சென்னை பக்கத்துல கல்பாக்கம், ஈசிஆர் ரோட்ல. கல்பாக்கத்துல அது எவ்வளவு ஏரியால இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. அங்க வந்து மேப்ஸ்ன்னு இருக்கு, ஐஜி கார்ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் பாமினின்னு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3600 அ சாரி 3000 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. ஓகே. அதே நேரம் நம்ம வந்து கூடங்குளம் எடுத்தோம்னா, கிட்டத்தட்ட அது வந்து 2600 ஏக்கர் வந்து கூடங்குளம். ஸோ நமக்கு வந்து பவர் ஜெனரேஷன் அது இதுக்கேத்த மாரி தான். நம்ம இது வந்து கூடங்குளம் அ ரஷ்யாவோட கொலாபரேஷன்ல இருக்கு. சரி. அப்போ இந்த பராக்கா இருக்கு இல்லையா? அது அ எதோட கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சவுத் கொரியா. சவுத் கொரியால வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க எமிரேட்ஸ்ல வந்து இஎன்இசி எமிரேட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதோட சேர்த்து சவுத் கொரியால அதோட கன்சார்டியம் வந்து கேஇபிசிஓ அப்படின்னா கொரியன் எனர்ஜின்னு வரும். பிளஸ் ஹுண்டை இஎன்சி. ஓகே. அப்படிங்கிற அந்த கொலாபரேஷன்ல இங்க வந்து ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து யுரேனியத்தை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல இது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இங்க எதிர்காலத்துல என்ரிச் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அமெரிக்காவோட என்ன சொல்றது அவங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ரிச் பண்ணல. வந்து பவருக்கு பண்றோம் அதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்காங்க. மேபி எதிர்காலத்தில் தேவைப்பட்ட என்ரிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா யுரேனியம் ஆமா U-235 அப்படிங்கிறது. சரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஐட்டத்தை என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈரான் வந்து போர் நிறுத்தத்துக்கு அல்லது இந்த ஹர்மோஸ் வந்து திறந்து விடுறதுக்கு அவங்க என்ன ஒரு டிமாண்ட் வச்சாலும் ஒரு 5 டிமாண்ட் வச்சாங்க. அதுல வந்து நீங்க இந்த மாதிரி 450 கிலோ என்ரிச் யுரேனியம் இருக்கு. அதை நீங்க வந்து உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது வந்து ஹேண்ட் ஓவர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களோட டேமேஜுக்கு வந்து நீங்க காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பத்தி நீங்க வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு 11 ட்ரில்லியன் US டாலர் 1000 1100 லட்சம் கோடி அதை வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுறணும் எங்களுக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்த ஏரியாலே வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல மொத்தத்துக்கு வந்து போரே வரக்கூடாது சீஸ்ஃபயர் பண்ணணும். அதை வந்து உலக நாடுகள் அதை அதை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கும்போது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க நம்பர் 1 அதாவது 450 கிலோ இருக்குன்னு 440 கிலோ 450 கிலோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதை வந்து நீங்க கேட்க எங்கேயும் நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க 400 கிலோவை வந்து அமெரிக்காவில் கொடுத்துருங்க எங்கிட்ட கொடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் போல ஒரு 40-50 கிலோ நீங்க வச்சுக்க பரவாயில்ல அப்படின்னு நம்பர் 1 அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் காம்பன்சேஷன் இருக்கீங்க இல்லையா? நான் வந்து காம்பன்சேஷனே கிடையாது. அது டேமேஜ் தான் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி நீங்க எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க இந்த ஃபர்டோ, நட்டான்ஸ் அண்டு இஸ்பஹான் 3 இடத்துல இருக்குல்ல. அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு அது எங்களோட கண்காணிப்புல ஆப்ரேட் பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 11 ட்ரில்லியன் ஃப்ரோசன் அசட்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து திருப்பி தரப்பட மாட்டாது. தேவைப்பட்டா போனா போகுதுன்னு ஒரு 10% வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வேற எதையுமே நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஜனல் சீஸ்ஃபயர் மொத்தத்துக்கு இந்த ஏரியால இருந்து அமெரிக்கா தன்னோட துருப்புகளை எடுத்து கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற இந்த வேலைக்கெல்லாம் ஆகாது. நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க இப்படிலாம் போட்டு கேட்கக்கூடாது. நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கு மரியாதையா
அந்த ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டு, ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த 60% என்ரிச் பண்ணி வச்சிருக்க அதை தூக்கி அப்படியே எங்க கையில கொடுத்துருங்க. நாங்க பார்த்து உங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம். அதை வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே வாழ்ந்துக்கிறணும். கிட்டத்தட்ட அப்படிங்கிற மண்டிபோடு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி வந்து இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை எப்படி ஒழுங்கா நடக்கும்? பீஸ்ஃபுல்லா இந்த பீஸ் டாக்ஸ் எப்படி ஒழுங்கா நடக்கும்? இப்போ வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில ஈரான் வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, திடீர்னு இங்க அபுதாபியில் இருக்கக்கூடிய பராக்கா ஆ ம நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதாவது ஆ என்னது அணுமின் நிலையம். அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரோன் அடிச்சிருக்கு. இப்ப நமக்கு ட்ரோன் அப்படின்னாலே என்ன தெரியும்? அ ஒ டக்குன்னு வந்து ஈரான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப என்ன? எல்லாரையும் ஈரான் வந்து ட்ரோன வச்சு அடிச்சுட்டாங்கன்னு நம்ப வச்சு, அது வந்து அடிச்சது யாரா இருக்கலாம்? இப்ப எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குல்ல. அமெரிக்காவே யாரையாவது விட்டு அடிக்க விட்டுட்டு, ஈரான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஈரான் மேல சண்டைக்கு போறது. இப்ப எல்லா வகையான பிரச்சனையும் கொண்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா சைனால விசிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ட்ரம்ப் அப்படியே முகத்த தொங்கி போய் அப்படி போய்கிட்டு இருந்தாரு. ஆனா அங்க என்ன நடந்திருக்கு, ஏது நடந்ததுன்னு கரெக்ட்டா தெரியல. சைனாவும் வந்து இங்க குரூட் ஆயில் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி நான் பேசும்போது, நம்ம மக்கள் பின்னூட்டத்துல சைனா அப்படிலாம் இல்ல, ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, அமெரிக்காவ எதிரியாக்கும் அப்படி இப்படின்னாங்க. எல்லா நாடுகளுமே அவங்க சுயநலத்துக்கு பண்ணுவாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட ஆயில் முக்கியமா? இல்ல ஈரானுக்காக நம்ம சண்டை போடுறது முக்கியமான்னு அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடக்குதுங்கிறது அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இந்த 2 முக்கியமான விஷயத்த சொல்ல நினைச்சேன். ஆ இப்போ பராக்கால அணுமின் நிலையத்துல அடிச்சது ஈரானா? அப்படி ஈரான் தான் அடிச்சான்னு சொல்லி என்னத்தையாவது கதைய கட்டி, ஈரான் மேல போர் வந்து பண்ண போறாங்களா? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. இது வந்து ஆப்பரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 உடனே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நடக்க போகுது என்னங்கிற விஷயத்த நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலியில நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுக்கு பின்னூட்டம் அதில் என்ன விமர்சனமா இருந்தாலும் சரி, ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டு நீங்க வந்து பின்னூட்டத்தை வந்து பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.